இப்ப ஷைத்தானுடைய பல சூழ்ச்சிகள் சொன்னோம். இந்த சூழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான சில அமல்கள். முதலாவது அமல் என்ன? ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட அதிகமாக பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். அதிகமாக கஸரத்து தஸ்மியா. எந்த காரியம் வீட்டுக்குள் நுழைந்தால் பிஸ்மில்லாஹ், வெளியே வந்தால் பிஸ்மில்லாஹ், ஆடை உடுத்தினால் பிஸ்மில்லாஹ், சாப்பிட்டால் பிஸ்மில்லாஹ், எங்க போனாலும் பிஸ்மில்லாஹ். பைத்துல் ஹலா செல்லும் போதும் பிஸ்மில்லாஹ். நபி சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பைத்துல் ஹலா செல்கிறான், டாய்லெட்டுக்குள் செல்கிறான்னு சொன்னா அவன் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டா அவனுடைய மறைவிடங்களை ஜின்னுகள் பார்க்க முடியாதவாறு அல்லாஹ் திற போட்டான். பிஸ்மில்லாஹ் தான் திற. சொல்லிட்டு உள்ள போனீங்க, உங்க மறைவிடத்தை சைத்தான்கள் பார்க்க மாட்டாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லாம உள்ள போயிட்டீங்க, உங்க மறைவிடங்களை ஜின்னுகள் பார்க்கிறார்கள், அதோடு விளையாடுகிறார்கள். அப்போ ஜின்னுகளுடைய பார்வையிலிருந்து உங்களுக்கு விடுதலையா? பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள். சாப்பிடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லல, சைத்தானும் கூட உட்கார்ந்து சாப்பிடுறான். மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது பிஸ்மில்லாஹ் சொல்ல தவறினால் அந்த தாம்பத்தியத்தில் சைத்தானும் சேர்ந்து கொள்கிறான். பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களில் சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தைகள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தைகள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். யார சொல்லுதோ அது என்ன சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தை? நபி சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்து விட்டாரையானால் அந்த உறவில் சைத்தானும் பங்கெடுக்கிறான். அந்த உறவின் மூலமாக பிறக்கிற அந்த குழந்தையில் சைத்தானுடைய ஒரு நரம்பும் இருக்கும். அந்த குழந்தைக்கு பேர் தான் சைத்தானுடைய நரம்போடு பிறந்த குழந்தை. அப்ப நம்ம வீட்டுக்குள் நுழையும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லல, சைத்தானுடைய லாட்ஜ் அந்த வீடு தான். பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டீங்க, அங்க நுழைய முடியாது. பிஸ்மில்லாஹ் சொல்லி கதவை தாளிட்டீங்க, அங்க சைத்தான் வர முடியாது. ஆக சைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து தப்பிப்பதற்கான முதல் வழி என்ன? அதிகமாக பிஸ்மில்லாஹ் சொல்வது. இரண்டாவது, சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு இரண்டாவது வழி என்ன? அதிகமாக அஊது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த வார்த்தை அதிகம் சொல்லுங்க. இந்த அஊது அஊதுன்னு ஆரம்பிக்கிற துஆ நிறைய இருக்கு ஹதீஸ்ல. அந்த மாதிரி துஆக்கள் நிறைய நானும் ஓதுவது உண்டு. இந்த அஊதுன்னு வரக்கூடிய துஆக்களை பாடம் பண்ணி நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இதை எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அல்லாஹ் உங்களை சைத்தானிடமிருந்து பாதுகாக்கிறான். சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன? சூரத்துல் பக்ராவை அதிகம் ஓதுவது. பெருமானார் சொல்வார்கள், பக்ராவை ஓதினால் உங்களை சைத்தான் நெருங்கவும் முடியாது, எந்த சூனியக்காரனாலும் பக்ரா சூராவை வெல்ல முடியாது. பக்ராவை ஓதுங்கள். அடுத்து சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு ஆயத்துல் குர்சி அதிகமா ஓதுறது. ஆயத்துல் குர்சி அதிகமா ஓதுறது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஆயத்துல் குர்சி ஓதினால் சைத்தானிடமிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்ததும் சைத்தான் தான். ஆயத்துல் குர்சி ஓதுனா யார் வரமாட்டான், சைத்தான் பக்கத்துல வரமாட்டாங்கிறது கற்றுக் கொடுத்தது யார் தான்? சைத்தான் தான் கற்றுக் கொடுத்தான். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய விரிவான ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தினுடைய பேரிச்சம்பழங்களை பாதுகாக்கிற பணியில அதற்கு அபூ ஹுரைராவை நியமிச்சிருப்பாங்க. அவங்க ராத்திரி பூரா கண் விழிச்சு பகல்ல பெருமானார்ட்ட வந்து சொல்லுவாங்க, யார சொல்லலாம், நான் ராத்திரி பாதுகாவல ஈடுபட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சுட்டேன், கண்ணை திறந்து பார்த்தா ஒரு திருடன் திருடிட்டு இருந்தான், நான் அவனை கையை பிடிச்சிட்டேன், கையை பிடிச்சு அவனை நான் தண்டிக்க போற நேரத்தில் அவன் சொன்னான், என்ன மன்னிச்சிருங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். என்ன மன்னிச்சு இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான், நானும் இறக்கப்பட்டு விட்டுட்டேன்னு சொல்லி பெருமானார் சொன்னார்கள், அவன் இன்னைக்கு ராத்திரியும் வருவான்னு சொன்னான். இன்னைக்கு ராத்திரியும் வருவான்னு சொல்லி ரெண்டாவது நாளும் வந்தான். வந்து அவன் திருட போன நேரத்தில் அபூ ஹுரைரா பிடிச்சிட்டாங்க. ரெண்டாவது நாளும் கெஞ்சி கூத்தாடி எப்படியோ போயிட்டான், தப்பிச்சு போயிட்டான். மறுநாளும் சொன்னாங்க அபூ ஹுரைரா நபி இடத்துல. பெருமானார் சொன்னாங்க, இன்னைக்கு ராத்திரியும் வருவான். மூன்றாவது நாளும் அதே சைத்தான் வந்தான். அப்ப அவனை விடல, பிடிச்சுக்கிட்டாங்க. திருடன் வந்தவன பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த திருடன் சொன்னா, நான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தா என்னை விட்டுருவீங்களான்னு கேட்டான். திருடன், நான் ஒரு விஷயத்த சொல்லித்தந்தா என்னை விட்டுருவீங்களான்னு சொல்லி. அபூ ஹுரைராவுக்கு கல்வினா ரொம்ப ஆர்வம் இருக்கு, கல்வினா ரொம்ப ஆசை. என்ன கற்றுத்தரேன்னு சொல்றாரு, சரி கற்றுத்தா, எல்லாத்தையும் படிக்கலாம், நல்ல விஷயத்த யார் சொல்லி தந்தாலும் கேட்கலாம், சொல்லித்தாங்க. அந்த திருடன் சொல்லி கொடுத்தா, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, சைத்தான் இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுவீர்கள். ஆயத்துல் குர்சி ஓதுனா சைத்தான் இருந்து பாதுகாப்பு. மறுநாள் காலையில அபூ ஹுரைரா இதை நபிட்ட சொன்ன போது நபி சொன்னார்கள், அவன் சொன்னது உண்மை, ஆனால் அவன் பொய்யன். வந்தது 3 நாளும் சைத்தான் தான் வந்தான். திருட ரூபத்தில் வந்ததே சைத்தான் தான். சைத்தான் சொல்லி கொடுத்துட்டு போனா ஆயத்துல் குர்சி ஓதினால் சைத்தான் இருந்து பாதுகாப்பு. அன்பிற்குரியவர்களே, சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு பெற அதிகமாக ஆயத்துல் குர்சி ஓதுவது.
அடுத்தது ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அடுத்த சிறந்த வழி என்ன? இரவில் படுக்கும் போது ஒதுவோடு படுக்கிறது. ராத்திரி படுக்கைக்கு செல்லும் போது ஒதுவோடு படுக்கிறது. சில உலமாக்களுடைய கருத்து இது. யார் ஒது செஞ்சுட்டு படுக்கிறாங்களோ அவங்களுடைய அருவாககள் அவங்க தூங்குனதும் அல்லாஹுடைய அரிசில போய் சஜதா செஞ்சுட்டு திரும்பும். யார் ஒதுவோடு படுக்கிறாங்களோ அந்த தூய ஆன்மாக்கள் அல்லாஹுடைய அரிசில போய் சஜதா செய்து ஒதுவோடு படுத்தா ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படலாம். அடுத்து ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கப்படுறதுக்கு என்ன? நம்ம வீட்டுல உருவப்படங்கள் வச்சிருக்க கூடாது. உருவப்படங்கள் மாட்டி வைக்கிறது. நபி சொன்னார்கள், எந்த வீட்டில் நாயும் எந்த வீட்டில் உருவப்படங்களும் இருக்குமோ அந்த வீட்டுக்குள் ஷைத்தான்கள் மலக்குகள் வரமாட்டார்கள், ஷைத்தான்கள் வருவாங்க. வீட்டுல உருவப்படம் இருந்துச்சு, போட்டோ மாட்டி வச்சிருந்தீங்க, சின்ன போட்டோவோ பெரிய போட்டோவோ, அந்த உருவங்கள் இருக்கிற வீட்டிற்கு மலக்குகள் வரமாட்டாங்க, ஷைத்தான்கள் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல சின்ன ஒரு ஸ்கிரீன்ல சின்ன உருவம் இருந்துச்சு. வாசல் வரைக்கும் வந்த ஜிப்ரீல் திரும்பி போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆச்சரியம், ஜிப்ரீல என்ன அதிருக்குன்னு கேட்டாங்க. இல்ல, உருவம் இருக்குது உங்க வீட்டுல, உங்க வீட்டு ஸ்கிரீன்ல உருவம் இருக்குது. உருவம் இருக்கிற வீட்டிற்கு நாங்கள் மலக்குகள் வரமாட்டோம், ஷைத்தான்கள் தான் வருவார்கள். நபியின் வீட்டுக்கே இந்த நிலை. ஆக இதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகள். ஆக இன்னும் பல வழிகள்ல மனிதர்களை ஷைத்தான் வழிகெடுக்கிறான். அவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான சில வழிமுறைகளை தான் இங்கே நாம் சொல்லியிருக்கிறோம்.